ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஇங்கிற பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஏபிங்கிற சைட்லேயும் ஏசிங்கிற சைட்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஇங்கிற லைன் வந்து பிசிக்கு பேரலல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒரு ட்ரையாங்கிளோட கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிஇ இஸ் பேரலல் டு பிசிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் அப்படின்னா, பிபிடி தியரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருந்தால் அந்த டிஇங்கிற பாயிண்ட் வந்து இந்த சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம். இப்போ நம்ம கான்வர்ஸ் வச்சு தான் நம்மளால் வந்து இந்த டிஇ வந்து பிசிக்கு பேரலல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு இந்த டிஇங்கிற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலுங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டு அதை வச்சு இது வந்து பேரலல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஇ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுற ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ அதை எழுதிட்டு அதில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம பார்த்தோம்னா ஏடி வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் ஏஇ வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து தெரியாத வேல்யூன்னு பார்த்தா டிபி தெரியாது, டோட்டல் லென்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுறது தான் 4. அதே போல் ஈசியோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக 18 இருக்குது, அதில் 12 சப்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ஈசி. ஸோ 18 - 12 வந்து 6 சென்டிமீட்டர்னு போட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 2 = 2. ஸோ சேம் ரேஷியோவில் கிடச்சிருது. ஸோ கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் படி டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷனில் வேல்யூஸ் எல்லாம் வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போல் ஏடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏஇயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏபி டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க, ஏஇங்கிற டோட்டல் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து நமக்கு தேவையான வேல்யூஸை வந்து இந்த டோட்டல் லென்த்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி டிபி கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த டோட்டல் லென்த்லேருந்து ஏஇயை சப்ராக்ட் பண்ணி ஈசி வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ரேஷியோ வந்து ஈக்குவல்ன்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஈசின்னு எழுதி அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து அது டெசிமலில் இருக்கனால எல்லாத்தையும் இன்டூ 10 பண்ணோன்னா நமக்கு ஹோல் நம்பராக கிடைக்கும். ஸோ 14/42 = 18/54ன்னு கிடைக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/3 1/3 சேம் ரேஷியோ கிடைக்கிறதுனால by converse of BPT theorem DE is parallel to BC அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியாச்சு. That's all. Thanks for watching children.